Hi friends, welcome to Kitchen Vlogger. What's in my school tiffin box? இதில் இன்றைக்கி நான் என்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரெட் ஆம்லேட் கொஞ்சம் நட்ஸும் வச்சுருக்கேன். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ரைஸ், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்நாக்குக்கு வந்து ஒரே ஒரு கேக் வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணியிருக்கேன். குட்டியை ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எங்களுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா கர்ட் டோஸ்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கர்ட் எடுத்து நல்லா விஸ்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ அதில் கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இது கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த டோஸ்ட்டுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இருந்தது. ஸோ நான் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ப்ரெட்டு பார்த்திங்கன்னா ஹனி ஓட்ஸ் ப்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். தோசை தவாவில் கொஞ்சமாக ஆயில் போட்டு 2 ப்ரெட் ஸ்லைஸ் வச்சுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் கர்ட் மிக்சரை நான் ஒரு சைடு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறேன், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பிரெட் ஸ்லைஸில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமேட்டு திருப்பி போட்டுக்கிறேன். அதே மாதிரி அடுத்த சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸ் இன்டர்வல்ஸில் நல்லா திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட கர்ட் டோஸ்ட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இந்த பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கர்ட் டோஸ்ட் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு லன்ச் ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி வந்து லன்ச் பார்த்திங்கன்னா ஃபுல்காவும் ஒரு பன்னீர் கறியும் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த பன்னீர் கறி கொஞ்சம் சவுத் இண்டியன் ஸ்டைலில் பண்ணலான்ட்டு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு 4 ஸ்பூன் தனியா, ஒரு 5லேருந்து 6 ரெட் சில்லிஸ், கூடவே 2 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கூடவே 2 பீஸ் பட்டை போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து ஆற வச்சு இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி எடுத்துக்கலாம் அந்த கிரேவிக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது 4த்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது கூட பன்னீரையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த கிரேவி திக்னஸ்க்காக கொஞ்சமாக நான் கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன்.
அவ்வளோதான். தக்காளியும் கூட நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வறுத்து வச்சுருந்தோம், அதை பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 2 கியூப் பட்டர் போட்டிருக்கேன். ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸை போட்டுக்கோங்க. பன்னீர் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்லாம் கிடையாது, சும்மா லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டுட்டேன் நான். கொஞ்சம் லைட்டாக வறுத்ததுக்கப்புறமேட்டு நான் அந்த வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோடவே நான் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இதுக்கு தனியாக கரம் மசாலா, ரெட் சில்லி பவுட்ரு எதுவுமே போட வேண்டாம், எல்லாமே இதுலேயே இருக்கும். அவ்வளோதான். கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்ததும் அந்த கிளேசிங் ஃபுல்லாக மேலே வந்துடும், பட்டர் நம்ம போட்டது. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்காக்கு வந்து மாவு பிசையணும். ஸோ அது ரெடி பண்ணிக்கிறேன். சப்பாத்தி மாவு இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ சப்பாத்திக்கு வந்து திரட்டிக்கலாம் நம்ம. ஸோ இந்த சிலிக்கான் ஷீட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணி மடித்து வச்சிட்டோன்னா அப்படியே இருக்குது. நான் 2 இயர்ஸாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த போர்டு மாதிரி வச்சுருந்தேன் நான். அது வந்து ஏதாவது கொஞ்சம் அழுக்காயிடும், அது வந்து அப்பப்போ மாற்றுற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இல்லை, ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா க்ளீனாகிடுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். ஸோ நம்ம யூஸ்வலி சப்பாத்தி போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பக்கத்துலேயே இந்த மாதிரி மாவு வச்சுருப்போம் தொட்டு திரட்டுறதுக்கு. ஸோ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸோ இல்லைனா ரவுண்டு ஷேப் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மாவும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. இதை நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 வாட்டி சப்பாத்தி போடும்போது யூஸ் பண்ணுற மாதிரி தான் மாவு இதில் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அடுத்த வாட்டி என்ன பண்ணுவேன், அந்த மாவு தீந்துருச்சுன்னா மறுபடியும் இந்த பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஃபில் 2 வாட்டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாம் சப்பாத்தி எல்லாம் திரட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபுல்கா போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து தவாவில் வந்து தோசை தவாவில் வந்து ஃபுல்காவை வந்து ஒரு வாட்டி ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்கா ஸ்டாண்டில் போடணும். ஒரு வாட்டி மட்டும்தான் ஃப்ளிப் பண்ணணும். அவ்வளோதான். சூப்பரான ஃபுல்கா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச் மெனு, ஃபுல்கா வித் பன்னீர் கறி. ஸோ சாப்பிட்டுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. பாய்.